அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம். இந்த பதிவு எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் அலட்சியப்படுத்தாதீர்கள். நவ கிரகங்கள் யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. புண்ணியம் தான தர்மங்கள் செய்தாலும் அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்றாலும் சரி, விதி முடிஞ்சால் மூச்சு நின்று போயிடும். புண்ணியம் செய்கிறேன், தான தர்மங்கள் செய்திருக்கிறேன், ஏன் என் உயிரை எடுத்தீங்க அப்படின்னு யாரும் யாரிடமும் கேட்க முடியாது. அடுத்தவர்கள் சொத்துக்களை அபகரித்து தின்பவர்கள் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு யாரிடமும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க பிறந்த நேர அடிப்படையில் லக்னாதிபதி அமர்ந்த நிலையை பொறுத்து எல்லாம் நடக்கிறது. நம்முடைய ஜோதிட பதிவுகள் அனைத்தும் அறிவுறுத்தல் பதிவு தான். அடுத்த மாதம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு அறிவுறுத்தல் பதிவாகத்தான் இருக்கும். ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி கண்டிப்பாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய இறுதி சம்பவங்களை ஈஸியாக சுலபமாக இந்த ராகு கேது செய்து முடிக்கிறது. ராகு கேது 28/6/2025 முதல் வாக்கிய பஞ்சாங்கப்படி தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 14 முதல் ஆவணி மாதம் 14 வரை ஒரு 2 மாதங்கள் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ராகுவும், சிம்ம ராசி பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்வார்கள். நவாம்ச கட்டத்தில் விருச்சிகத்தில் கேது, ரிஷபத்தில் ராகு. அடுத்த 2 மாதம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கும்பராசியில், சிம்ம ராசியில், ரிஷபராசியில், விருச்சிக ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்கிறது என்றால் அவங்க கவனமாக இருக்கணும். நவாம்ச கட்டத்தில் விருச்சிகம் ரிஷபராசியில் லக்னாதிபதியோ ராகு கேதுவோ அமர்ந்திருக்கிறது என்றால் அவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். கவனம் அப்படின்னா படிப்பு ரீதியாக, தொழில் வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக, பணம் ரீதியாக, உடல் ஆரோக்கிய ரீதியாக எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். 6 வயது முதல் 90 வயது வரை. ராகு கேது யார் என்றால் தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டி செய்த புண்ணியத்தால் வம்சம் வாழையடி வாழையாக வளர்கிறது. ஒரு கட்டத்தில் எல்லோருக்குமே வம்சம் முடிஞ்சு போயிடும். வம்ச விருத்தி இல்லாமல் போவதற்கும் வாழையடி வாழையாக வம்சம் வளர்வதற்கும் ராகு கேது தான் காரணம். மீன ராசி அன்பர்களுக்கு தைரிய வீரியஸ்தானமான 3ஆவது வீட்டிலே ராகு நேசம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு எப்போதுமே கிடைக்காது. நீங்கள் 3 டிகிரி 4 டிகிரி படிச்சிருப்பீங்க, குறைஞ்ச அளவு சம்பளம் வாங்கி கொண்டிருப்பீர்கள். அல்லது 1 டிகிரி மட்டும் படிச்சிருப்பீங்க, மாதம் 1 லட்சம் 2 லட்சம் இப்படி சம்பளம் வாங்குவீங்க. உங்கள் தகுதிக்கேற்ற நிலை மீனராசி என்பளுக்கு 3ஆவது வீட்டிலே ராகு நேச நிலையில் இருக்கும்போது உருவாக்க மாட்டார். உங்களுக்கு தம்பி தங்கைகள் இருந்தால் அவங்க நல்ல வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. பெரும்பாலும் தம்பி தங்கைகள் மீனராசி என்பளுக்கு இருக்க மாட்டாங்க. மீனராசிக்கு 9ஆவது வீட்டிலே விருச்சிகத்திலே கேது உச்சம். அதிக ஆன்மீக பற்று, இறை நாட்டம் மீனராசி என்பளுக்கு உண்டு. கோயிலுக்கே போகாதீங்க, சாமியை கும்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தினந்தோறும் டெய்லியும் கோயில்லையே கூட நீங்கள் இருங்க அப்படின்னாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு இறை நாட்டம் கொண்டவர்கள். 9ஆவது வீட்டிலே கேது உச்சமாக இருக்கும்போது தந்தை மிகவும் கஷ்டப்பட்டு முன்னேறியவராக இருப்பார். குடும்பத்தை விட்டு
வீட்டை விட்டு மீனராசியில் ஒரு குழந்தை பிறந்த பிறகு உடன் பிறந்தவர்களோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ வீட்டை விட்டு சென்றவர்கள் மீனராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க. கடந்த 2 மாதம் மிதுன ராசியில் ராகுவும் தனுசு ராசியில் கேதுவும் நவம்ச கட்டத்தில் சஞ்சாரம் செய்தார்கள். மீனராசிக்கு ராசி கேந்திரம். வேலை சார்ந்து தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து சில மாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து வழியில் தாயார் வழியில் சில செலவுகள் கடந்த 2 மாதம் ஏற்பட்டிருக்கும். அடுத்த 2 மாதம் நவம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் கேது ரிஷப ராசியில் ராகு சஞ்சாரம் செய்வார்கள். மீன ராசிக்கு 3, 9வது வீட்டில் சர்ப்ப கிரகங்கள் நவம்ச கட்டத்தில் செல்வாங்க. 9வது வீட்டிலே கேது செல்லும்போது வீட்டை விட்டு பிரிந்து சென்றவர்கள், திருமணமானவர்கள், கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டிக்கிட்டு பிரிந்து சென்றவர்கள், காதலர்களுக்குள் சண்டை கட்டிக்கிட்டு பிரிந்து சென்றவர்கள், அல்லது நண்பர்கள் வழியில் சண்டை கட்டிக்கிட்டு பிரிஞ்சு போனவங்க, பெற்றோர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு பிள்ளைங்க வீட்டை விட்டு போனவர்கள் அடுத்த 2 மாதம் மீண்டும் குடும்பத்தோடு சேருவாங்க. 9ஆம் இடமான பாக்கியத்திலே அடுத்த 2 மாதம் கேது செல்லும்போது வீட்டை விட்டு பிரிந்து சென்றவர்கள் குடும்பத்துடன் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம்ச கட்டத்திலே விருச்சிக ராசியிலே கேது செல்லும்போது பழைய பாக்கிகள் வசூலாகும். கைமாத்தாவோ கடனாவோ வெளியில் யாருமாவது கொடுத்துருந்து வராமல் இருந்துச்சுன்னா அந்த பழைய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். நாம்ச கட்டத்தில் 9வது வீட்டில் கேது செல்லும்போது தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு சிலருக்கு தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. நாம்ச கட்டத்தில் விருச்சிக ராசியில் கேது செல்லும்போது இறை பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். பாத யாத்திரை, கிரிவலம் இப்படி போய்ட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிறு குறு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதிக லாபம் பார்க்கலாம். சிலருக்கு கோவில் திருப்பணியில் நாட்டம் அதிகரிக்கும். அடுத்த 2 மாதம் மீனராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் நவம்ச கட்டத்தில் ராகு செல்வார். படித்த இளைஞர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற வேலை கிடைப்பதில் காலதாமதமாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக கடினமாக முயற்சி செய்யணும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வேறு வீட்டுக்கு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நவம்ச கட்டத்தில் மீனராசிக்கு 3வது வீட்டிலே ராகு செல்லும்போது தைரியம் தன்னம்பிக்கை குறையும். இளைய உடன்பிறப்புகள் இருந்தாங்கன்னா அவங்களிடம் ஒரு சிலருக்கு சண்டை சிறகுகள் வரும். நுரையீரல், இருதயம், தொண்டை, மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும். பீடி, சிகரெட்டு, மதுபானங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் அடுத்த 2 மாதம் குறைத்து கொள்வது நல்லது. அதிகமாக எடுத்திங்கன்னா அரசு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நுரையீரல், இருதயம், மூக்கு, தொண்டை சார்ந்த அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். மீனராசிக்கு ராசி கட்டத்தில் கும்பராசியில் ராகு சனி இணைவு, சிம்மராசியில் கேது செவ்வாய் இணைவு. மீனராசிக்கு 12வது வீட்டிலே 2 பாவிகள் அமர்ந்திருக்கும் போது இரவு உறக்கம் குறையும். பகல் முழுதும் வேலை செஞ்சு அலுப்பில் போய் இரவில் படுத்தோங்கனாலும் நல்ல உறக்கம் வராது. கால், பாதம், மூட்டு எலும்புகளில் வலி வேதனை கொடுக்கும். காலில் நீர் கோர்த்துக்கிறது, நின்றுக்கிட்டே வேலை செய்கிற மாதிரி அல்லது அதிக தூரம் நடக்கிற மாதிரி காலுக்கு ஒவுத்திரைங்களை கொடுக்கும். மீனராசிக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் கேது இணைவு. உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்காக
பேங்கில் வந்து கடன் வாங்கி உங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துகிற மாதிரி நிலை உருவாகும். மீனராசிக்கு 6வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும் போது குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகளை உண்டாக்கும். மீனராசிக்கு 6வது வீட்டிலே கேது செல்லும்போது எதிராளிகள் தொல்லை இல்லை, பகையாளி இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க. வேலையில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கஷ்டப்பட்டாவது உங்கள் இலக்கை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். 6ஆம் வீட்டில் கேது இருப்பது ஓரளவு சிறப்பு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.